எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த சனி ராசி கட்டத்தை சுற்றி வரும்போது ஒரு 30 வருடங்களில், அதாவது பிறக்கும்போது உங்களோட ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசியை ஒரு ரவுண்டு சுற்றி திரும்பவும் அந்த ராசியை தொடர அந்த காலம் வரைக்கும் இந்த 30 வருடங்களில் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, மரண சனி அப்படின்னா என்ன, அங்க சனி அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் 7.5 சனியில், குறிப்பாக இந்த 7.5 சனியில் மட்டும் பலன்கள் எவ்வாறு இருக்கும், அதாவது ஜென்ம சனியில் 100% கெட்ட பலன்கள், விரய சனி, குடும்ப சனியில் 80% கெட்ட பலன்கள் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். அது அப்படியே நடக்குமா, அது எந்தெந்த வகையில் மாறுபடுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு மங்கு சனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி ராசி கட்டத்தை சுற்றி வரும் அந்த முதல் சுற்று, அதுக்கு பேர் மங்கு சனி. அதுக்கு அடுத்த சுற்று, இரண்டாவது சுற்று, அதாவது முதல் சுற்று அப்படின்றது 30 வருடங்கள் வரை, இது முதல் சுற்று. இரண்டாவது சுற்று அப்படின்றது 30 வருடங்கள்லேருந்து 60 வருடங்கள் வரை, இது பொங்கு சனி அப்படின்னு அழைக்கப்படுது. முதல் சுற்று மங்கு சனி, இரண்டாவது சுற்று பொங்கு சனி, மூன்றாவது சுற்று 60 வருஷத்துலேருந்து 90 வருஷம் வரைக்கும், இது கொங்கு சனி அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது சுற்று 90 வருஷத்துலேருந்து 120 வருஷம் வரைக்கும், இது மரண சனி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இதில் மங்கு சனியில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முதல் 30 வருடங்களில் படிப்பு தடைப்படும், உடல்நலம் கெடுதல், துயரங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மங்கு சனியில். பொங்கு சனியில் பார்த்தோம் அப்படின்னா சுப காரியங்கள் இதெல்லாம் நடக்கும், திருமணம் இதெல்லாம் நடக்கும், குழந்தை பிறக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அந்த பொங்கு சனியில். இந்த மங்கு சனியில் ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் இந்த பொங்கு சனியில் சரியாகும். இவரோட தாய் தந்தையருக்கு உடல்நல கோளாறுகள் அந்த மாதிரி ஏற்படலாம். ஓகேங்களா? இதுக்கடுத்ததான் குங்கு சனி, மூன்றாவது சுற்று. இதில் பார்த்தோம் அப்படின்னா, மனசில் ஏதாச்சும் எண்ணங்கள், அலைப்பாயும் எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும், கவலை, துக்கம், துயரம் இதெல்லாம் இருக்கும். இந்த ஜாதகரோட அப்பா அம்மாவுக்கு மரணம் இந்த மாதிரி ஏற்படலாம். இந்த ஜாதகருக்கு உடல்நல கோளாறுகள் அப்படின்றது ஏற்படலாம். இதுக்கடுத்ததான் 4வது சுற்று மரண சனி. இந்த மரண சனி அப்படின்றது பார்த்தோம்னா, இங்கே இந்த 3 சனியையும் தாண்டி வந்துட்டார் அப்படின்னா, மரண சனியில் இவருக்கு கண்டிப்பாக மரணம் நிகழும் அப்படின்னு தான் சொல்லப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது இந்த மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, மரண சனி அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கடுத்ததான் 7.5 சனியில் வரக்கூடிய அங்க சனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 7.5 சனி 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் இருந்தால் அது தலையில் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஜென்ம சனி ராசிலேயே நடுப்பகுதியில் வரும்பொழுது அது இதயத்தில் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக கடைசி பகுதி குடும்ப சனி தனஸ்தானத்தில் வரும்பொழுது அது கால் பகுதியில் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தலை. மங்கு சனியை பொறுத்த வரைக்கும் துன்பம், துயரம் இதெல்லாம் இருக்கும். பொங்கு சனியில் அசிங்கம், அவமானம் அப்படின்றது இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் பொங்கு சனி அப்படின்றது கொஞ்சம் குறைவான கெட்ட பலன்கள் அப்படின்றது இருக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு அடுத்ததாக இந்த 7.5 சனியில் ராசிகளின் அடிப்படையிலையும் ஒரு ஸ்தானத்துலேயும் இருக்கும்போது, இந்த விரயஸ்தானம், ஜென்மஸ்தானம், தனஸ்தானம் இந்த மாதிரி ஸ்தானங்கள் இருக்கும்போதும் பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது பிளேஸ் வைஸ், ராசிக்கு இந்தந்த இடங்களில் இருந்தால் இந்த அளவுக்கு பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்.
இங்கே வந்து ராசிகளின் அடிப்படையிலையும் எந்த ஸ்தானத்தில் எங்கெங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராசிகள் எடுக்கலாம். மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்ட்டு. இதில் சர ராசிகளான மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளில் இந்த 7.5 சனி அப்படின்றது ஆரம்பிக்கும்போது சர ராசிகளில் இந்த சனி வரும்பொழுது 70% தீய பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்ததாக ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகளில் சனி வரும்பொழுது 60% தீய பலன்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்ததாக உபய ராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளில் சனி வரும்பொழுது அது வந்து 50% தீய பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதாவது சர ராசிகளில் 70%, ஸ்திர ராசிகளில் 60%, உபய ராசிகளில் 50% தீய பலன்கள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ராசிகளில் சனி வந்து வருவார். அந்த 3 ராசிகளுமே ஒன்று சர ராசியாகவும், ஒன்று ஸ்திர ராசியாகவும், ஒன்று உபய ராசியாகவும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மொத்தமாக இருக்கிற 7.5 வருஷத்தில் 4.5 வருஷம் அப்படின்றது தீய பலன்கள் அப்படின்றது வருது. அதாவது 60% தீய பலன்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த பிளேஸ் வைஸ் ப்ரெடிக்ஷனில் பார்த்ததில் வந்து இந்த 7.5 சனியில் மட்டும் 1 வருஷம் மட்டும்தான் நற்பலன்கள், மிச்சம் இருக்கிற 6.5 வருஷம் தீய பலன்கள் அப்படின்ட்டு வந்துச்சு. இப்போது இந்த சரம், ஸ்திரம், உபயம் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே வந்துட்டு 60% தீய பலன்கள், 40% நற்பலன்கள் அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 முறையையும் சேர்த்து பார்க்கும்போது 5.5 வருஷம் தீய பலன்கள், 2 வருஷம் நற்பலன்கள் அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்ததாக சனி அமர்ந்த ராசிகள் வந்து ஜென்மஸ்தானமாக வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு அது வந்து தீய பலன்கள் அப்படின்ட்டும், விரயஸ்தானமாக வரும்பொழுது குறிப்பிட்ட ராசிகளுக்கு அது வந்து தீய பலன்கள் அப்படின்ட்டும், தனஸ்தானமாக வரும்பொழுது குறிப்பிட்ட ராசிகளில் அந்த சனி இருக்கும்போது அது வந்து தீய பலன்கள் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அதையும் அதே போல் இந்த 3 ஸ்தானங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் வந்து இந்த அசுப பலன்கள் அப்படின்றது இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் இந்த 7.5 சனியோட தாக்கம் எந்தெந்த வகையில் குறையுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.